வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று ஜூலை மாதம் 18ஆம் தேதி, ஆனி மாதம் 4ஆம் தேதி. இன்றைய நிலையில் நமது கடந்த வானிலை விளக்கம் 17 தொடங்கி நேற்று தொடங்கி ஜூலை 12 வரையிலான நமது நீண்ட வானிலை விளக்கம் அப்படியே தொடர்கிறது. அந்த விளக்கத்தின் அடிப்படையிலான இன்றைய நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் எங்கெல்லாம் மழைப்பொழிவு தீவிரமடைய இருக்கிறது, வெப்பச்சலன இடிமழை பொழிவாக மற்றும் பருவக்காற்றுடன் இணைந்த தென்மேற்கு பருவ காற்றுடன் இணைந்த வெப்பச்சலன மழை வாய்ப்புகள் எந்தெந்த பகுதிகளுக்கு இன்றைய நிலையில் ஏற்படக்கூடும், கேரளம் மற்றும் தெற்கு உள் கர்நாடக பகுதிகளில் மழைப்பொழிவு எத்தகைய தீவிரம் அடைய இருக்கிறது இன்றைய நிலையில் என்ற அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. கேரளாவினுடைய தெற்கு மாவட்டங்களுக்கும் இன்றைய நிலையில் மழைப்பொழிவு தீவிரமடைகிறது. வடக்கு மாவட்டங்களிலும் வலுவான மழைப்பொழிவு ஏற்பட இருக்கிறது. தெற்கு உள் கர்நாடக பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் இன்று முதல் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வடக்கு கேரள மாவட்டங்களுக்கும் தெற்கு உள் கர்நாடக பகுதிகளுக்கும் காவிரி நீர்பிடிப்பு மாவட்டங்களுக்கும் கனமழை முதல் அதி கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இன்று முதல் அடியெடுத்து வைக்க இருக்கிறது. இன்று முதல் தொடங்க இருக்கிறது. அந்த அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய 10 முதல் 15 நாட்களுக்கு கேரளாவிற்கும் தெற்கு உள் கர்நாடக பகுதிகளுக்கும் வலுவான மழைப்பொழிவு இருப்பதோடு தமிழகத்திலும் இது தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நிலையில் அடுத்த 24 மணி நேரங்களுக்கான மழை வாய்ப்புகளாக தமிழகத்தில் 22 முதல் 28 மாவட்டங்களில் வலுவான வெப்பச்சலன மழை பொழிவிற்கு, இடிமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வகையில் இன்று காலை தொடங்கியே ஒரு சில கடலோர மாவட்டங்களில், அதாவது வட கடலோர மாவட்டங்களில், அதாவது குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள்லையும் அதனுடைய நீட்சியா, ராணிப்பேட்டை மற்றும் வேலூர், திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள்லையும் மேகமூட்டமான வானிலை அமைப்பு வலுவாக நீடிப்பதோடு கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் பகுதிகளில் ஒரு இடங்களில் இன்று அதிகாலை தொடங்கி மழைப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது ஓரிரு இடங்களில். அதே போல் டெல்டா மாவட்டங்கள்லையும் கடலோர பகுதிகளில் கிழக்கு மற்றும் தெற்கு கடலோர பகுதிகளில் மேகமூட்டமான வானிலை அமைப்பு நீடிக்கிறது. அதே நேரத்தில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் குறைந்தே இருக்கின்றன இந்த பகுதிகளில் காலை வானிலை அமைப்பை பொறுத்தவரை. இதன் அடுத்த கட்டமாக வெப்பம் உயர இந்த மேகமூட்டமான அமைப்பு சற்று விலகும். பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் இன்று மாலை இரவு நேரத்தில், மாலை இரவு, நள்ளிரவு, அதிகாலை என மழைப்பொழிவு நீட்சியடையும். முதற்கட்டமாக வடக்கு மாவட்டங்களிலையும், வடக்கு உள் மாவட்டங்களிலையும், மேற்கு மாவட்டங்களிலையும், தெற்கு உள் மாவட்டங்களிலையும், மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களிலையும் இன்றைய நிலையில் பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் இன்று மாலை இரவு நேரத்தில் மழைப்பொழிவு தொடங்கி ஆங்காங்கே வலுவடையும் வெப்பம், பகல் வெப்பம், அதனை சார்ந்து ஏற்படும் தாழமுக்கங்கள் சார்ந்து வெப்பச்சலன இடிமழை பொழிவாக உள் மாவட்டங்களுக்கும் கிழக்கு கடலோர மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு நீட்சியடையும். இதுதான் இன்றைக்கான வானிலை நகர்வா நாளை அதிகாலை வரை நீடிக்கும். அந்த வகையில் கோவை, ஈரோடு, நீலகிரி இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே இன்றைய நிலையில் இன்று மாலை இரவு ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை பொழிவு, ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் பெரும்பாலான பகுதிகளில் ஆங்காங்கே மிதமான மழைப்பொழிவாகவும் இந்த 3 மாவட்டங்களுக்கும் இருக்கக்கூடும். காற்று பகுதிகளில் காற்றினுடைய வேக மாறுபாட்டிற்கு ஏற்ப மழைப்பொழிவிற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. திருப்பூர், கோவை, ஈரோடு இந்த மாவட்டங்கள் சார்ந்த காற்று பகுதிகளிலையும்
காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படக்கூடிய மேற்கு காற்றினுடைய பாலக்காட்டுக்கான வாய்வழியான மேற்கு காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படக்கூடிய இந்த பகுதிகளிலையும் ஓரிரு நேரங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இன்றைய நிலையில் இருக்கின்றன. நாளை முதல் அது ஆங்காங்கே வலுவடையும். வரும் 23ஆம் தேதி தொடங்கி, அதாவது 22ஆம் தேதி தொடங்கிய காற்று பகுதிகளுக்கும் கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா 22, 23 தேதிகளில் வடக்கு கேரளாவிலும் தெற்கு உள் கர்நாடக பகுதிகளிலும் வலுவான அதிக கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. காற்றினுடைய வேகமும் கட்டுப்படும். அந்த வகையில் காற்று பகுதிகளுக்கும் கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கோவை, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் கரூர் மாவட்டம் வரையிலான பகுதிகளுக்கும் வலுவான மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்களில் இருக்கின்றன. இந்த நிலையில் இன்ற மழைப்பொழிவானது கோவை, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே இன்றைய நிலையில் மழை வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு, அதாவது பரவலான மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் இல்லாவிட்டாலும் மேற்கு பகுதிகளில் வலுவான மழைப்பொழிவு இருக்கும். உள்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் வாய்ப்புகளாக இருக்கும். கிழக்கு பகுதிகளில் சற்று வாய்ப்புகள் குறைந்திருந்தாலும் பகலில் உயரக்கூடிய வெப்பத்தை பொறுத்து சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுடைய கிழக்கு மற்றும் உள்பகுதிகளில் இருக்கலாம். மேற்கு பகுதிகளில் வலுவான மழைப்பொழிவிற்கு இன்றைய நிலையில் வாய்ப்பு இருக்குது. அதே போல் திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கரூர் மாவட்டங்கள்லையும் வடக்கு அநேக இடங்களில் திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இன்றைய நிலையில் உள்ளன. அது தெற்கிலும் சரி, கரூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களுடைய தெற்கு பகுதிகளுக்கும் சரி, வடக்கு பகுதிகளுக்கும் சரி, ஆங்காங்கே ஏற்படும் மழைப்பொழிவாக கிட்டத்தட்ட இந்த மாலை இரவு நேரத்தில் வலுவான மேகமூட்டமான வானிலை அமைப்பு ஏற்படலாம். ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இந்த 3 மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகளாக இருக்கும். கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர். அடுத்த கட்டமாக வடக்கு உள் மாவட்டங்களில், அதாவது கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் வடக்கு மாவட்டங்களில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இங்கெல்லாம் மாலை, முன்னிரவு, நள்ளிரவு என்ற நிலையில் மழை வாய்ப்புகள் இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே ஏற்படலாம். மேகமூட்டமான வானிலை அமைப்பு அநேக இடங்களில் நீடிப்பதோடு ஆங்காங்கே மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கு இருக்கிறது. அதே போல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களிலையும், விழுப்புரம், பாண்டிச்சேரி பகுதிகளிலையும் மாலை என்பதை விட இரவு, முன்னிரவு, நள்ளிரவு, அதிகாலை என்ற அளவில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் தீவிரமடையலாம். வலுவான மழைப்பொழிவுகள் வடகடலோர மாவட்டங்களுக்கு இருக்கின்றன. அதாவது குறிப்பாக பாண்டிச்சேரி, செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை வடக்கு, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை என இந்த மாவட்டங்கள் சார்ந்து இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில் வலுவான மழைப்பொழிவும் கடலோர பகுதிகளில் கனமழை பொழிவிற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இதே நிலை கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர் மாவட்டங்களுக்கும், தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளுக்கும், திருவாரூர் மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளுக்கும், நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளுக்கும் இரவு, நள்ளிரவு, அதிகாலை என மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இதே போல் இந்த டெல்டா மாவட்டங்களினுடைய, அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களினுடைய தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கும் உள்பகுதிகளுக்கும் இந்திய நிலையில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு, நள்ளிரவு, அதிகாலை என இந்த மழை வாய்ப்புகள் அமையலாம். இன்று இரவு ஏற்படலாம் அல்லது நாளை அதிகாலை வரை அதற்கான வாய்ப்புகள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களினுடைய கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. வடக்கு பகுதிகளை பொறுத்தவரை, உள்பகுதிகளை பொறுத்தவரை இன்று மாலை இரவே வாய்ப்புகள் இருக்கின்றன, மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தெற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை புதுக்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே இன்று மாலை, இரவு, நள்ளிரவு
வலுவான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் மேற்கு பகுதிகளுக்கு இருக்கின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், உள்பகுதிகள் வலுவான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கும், கோவை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளுக்கும், உடுமலைப்பேட்டை வரையிலான திருப்பூர் மாவட்ட பகுதிகளுக்கும், தெற்கு பகுதிகளில் வலுவான மழைப்பொழிவு, தாராபுரம் பகுதியினுடைய தெற்கு பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவு, கிழக்கு பகுதிகளை விட தெற்கு பகுதிகளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக காணப்படலாம். இன்றைய நிலையில் கோவை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி, வால்பாறை உள்ளிட்ட தெற்கு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இன்றைய நிலையில் இருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், பழனி சுற்று வட்டார பகுதிகளுக்கும் இன்றைய நிலையில் வலுவான வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளுக்கும் திண்டுக்கல், ஆத்தூர், வத்தலகுண்டு மற்றும் இதர வடக்கு வடமேற்கு பகுதிகளுக்கும் வாய்ப்புகள் இன்றைய நிலையில் வலுவான மழைப்பொழிவாக இருக்கக்கூடும். தெற்கு உள் மாவட்டங்களில் மதுரை, விருதுநகர் மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளுக்கும் இன்றைய நிலையில் வாய்ப்புகள் இருக்கின்றன. சிவகங்கை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கும், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கும் கூட இன்றைய நிலையில் ஆங்காங்கே ஒரு இடங்களில் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. தேனி, விருதுநகர், தென்காசி, நெல்லை, குமரி இந்த மாவட்டங்களுடைய மேற்கு பகுதிகளுக்கு மிதமான மழைப்பொழிவு இன்று மாலை இரவு தொடங்கி ஆங்காங்கே இருக்கக்கூடும். ஏன்னா தெற்கு கேரளா பகுதிகளில் வலுவான மழைப்பொழிவிற்கு இன்று மாலை இரவு நேரத்தில் வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வகையில் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் மிதமானது முதல் சாரல் மழைப்பொழிவோ அல்லது மிதமான மழைப்பொழிவிற்கோ குமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர், தேனி இந்த மாவட்டங்கள் சார்ந்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல தூத்துக்குடி, நெல்லை, குமரி இந்த மாவட்டங்கள் சார்ந்த உள்பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கு இன்றைய நிலையில் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். உறுதியான வாய்ப்புகள் இல்லாவிட்டால் இந்த தெற்கு காற்றின் மேற்கு தென்மேற்கு காற்றினுடைய வேகம் மாறுபாடு இந்த பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம். அதே போல கடலோர பகுதிகளிலும் கூட தூத்துக்குடி, நெல்லை இந்த மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலையும், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலையும் வாய்ப்புகள் இருக்கு. இதே நேரத்தில் தெற்கு காற்றினுடைய வேகம் எந்த அளவிற்கு வேக மாறுபாடுகள், தெற்கு காற்றில் வேக மாறுபாடு ஏற்படுகிறதோ அதை பொறுத்து சற்று கனமழைக்கும் கூட வாய்ப்புகள் இந்த கடலோர பகுதிகளில் இருக்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளுக்கும் இந்த மழை பொழிவிற்கான வாய்ப்புகளில் நீட்சிகள் ஏற்படலாம். இது ஒரு தோராயமான கணிப்பு தான். உறுதியான மழை வாய்ப்புகள் தெற்கு மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளில் உறுதியான வாய்ப்புகளாக கூறிவிட முடியாது. இது காற்றினுடைய வேக மாறுபாடுகளை பொறுத்து, வெப்பம் உயரக்கூடிய அளவை பொறுத்தும், காற்று குவிதலை பொறுத்தும் கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இவ்வாறு ஏற்படக்கூடிய நிலையில் அது ஒரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைப்பொழிவாக அமையக்கூடும். இதே நிலைதான் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களினுடைய தெற்கு கடலோர பகுதிகளுக்கும் கிழக்கு கடலோர பகுதிகளுக்கும் பொருந்தும். இன்றைய நிலையில் இந்நாளை அதிகாலை வரையிலான மழை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களுக்குமே கூறியிருந்தாலும் கூட இதில் 22 முதல் 28 மாவட்டங்களுக்கு, அதாவது வடக்கு மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், மேற்கு மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகள், தெற்கு உள் மாவட்டங்களில் உறுதியான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களுக்கும் அநேக இடங்களில் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, உறுதியான வாய்ப்புகளாக. மற்றபடி கடலோர மாவட்டங்களில் தென் கடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களினுடைய தெற்கு கிழக்கு கடலோர பகுதிகளுக்கும் வாய்ப்புகள் காற்றினுடைய வேக மாறுபாட்டை பொறுத்து அமையக்கூடும். இன்றைய நிலையில் நாம் கண்டிப்பாக 22 முதல் 28 மாவட்டங்களுக்கு உறுதியான மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் நாளை அதிகாலை வரை நீடிக்கும். தொடர்ந்து கண்காணிப்பும். தொடரும் வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றொரு விளக்கத்துடன் இணைகிறேன். நன்றி.